இந்த திருச்சபைக்கு வந்திருக்கிற யாவரையும் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். யாவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஆண்டவர் இன்றைக்கும் கூட ஊழியத்தை பற்றி படிப்பதற்கு நமக்கு கொடுத்த பாடத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார பாடம் தேவ ஊழியத்தின் நிறைவு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. 13வது வார பாடம். கர்த்தர் இந்த பாடத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக நாம் நம்முடைய இதயத்தை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசுவாராக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஆண்டவரே, உம்முடைய ஊழியம் இது. அதிலே நாங்களும் ஒரு சிறு பங்காக இருக்க ஆசிக்கிறோம். ஆண்டவரே, வார வாரம் ஊழியத்தை பற்றி பாடம் படிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாடம் மறுபடியுமாக படிக்கும்படியாக எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரியவில்லை. கர்த்தர் இந்த ஊழிய பாடத்தை நிறைவு செய்யும்போது நாங்களும் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற உந்துதலை தர வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, பேசுகிற நான் நிறைவுள்ளவன் அல்ல, குறைவுள்ளவன். ஆண்டவரே, குறைவுள்ள என்னையும் நீர் கரிசனை காட்டி இந்த ஏழை கூப்பிடுகிற சத்தத்தையும் எளியவன் கூப்பிடுகிற சத்தத்தையும் கேட்டு இப்பொழுது பேச வேண்டுமாயும், ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தாகத்தோடு கேட்க வேண்டுமாயும் செபிக்கிறேன். ஆவியானவருடைய அந்த பலமுள்ள வல்லமை இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்க வேண்டுமாய் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெப நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய ஊழியம், என் ஊழியம் என்ற தலைப்பின் கீழாக நாம் ஒரு 13 வாரம் படிச்சிட்டோம். நம்முடைய திருச்சபையில் கிட்டத்தட்ட இந்த பாட புத்தகம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களுக்கான ஒரு அழகான ஒரு கையேடாக, ஒரு கைடு மாதிரி இந்த புஸ்தகம் இருந்தது. யாரை சந்திக்கணும், எப்படி சந்திக்கணும், எப்படிப்பட்ட வழிமுறைகள்லாம் இருக்குது, எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், எப்படியாக முயற்சிக்க வேண்டும் என்று பலவிதமான கையேடுகளை இங்கே வார்த்தைகளில் ஆசிரியர் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த பாடம் ஒரு சுருக்கமான ஒரு பாடம் தான், ஆனால் மிகவும் கூர்மையான ஒரு பாடமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இந்த 13 வார பாடத்தையும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாடம் ஒரு மனுஷன் உள்வாங்கி இந்த பாடத்தில் படிக்கிற விஷயத்தெல்லாம் கடைப்பிடிக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த 13வது வார பாடம் அவனுடைய வாழ்க்கையின் சாட்சி பாடமாக இருக்கும். வாரம் நம்ம ஒரு பாடம் படிக்கிறேன், அதில் ஆண்டவர் என்கிட்ட ஏதோ பேசுகிறாரு, அதை நான் போய் செய்கிறேன். 2வது வாரம் பாடம் படிக்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட ஒன்று பேசுகிறாரு, அதை போய் நான் செய்கிறேன். இப்படி ஆண்டவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கிட்டே வர்றேன். அப்படின்னா இந்த 13வது வார பாடம் என்னுடைய இந்த 12 வாரம் நான் ஊழியத்துக்காக என்ன செஞ்சேங்கிற ஒரு சாட்சியின் பாடமாக இருந்திருக்கும். அப்போ ஒருவேளை இந்த பாடத்தை நம்ம எப்படியா மாற்றி இருந்திருக்கணும் அப்படின்னா, 12 வார பாடத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சாட்சி என்ன அப்படின்னு சொல்கிறவங்களா முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா, இந்த பாடம் நிறைவு பெறுகிறது, 13 வாரம் முடியுது அப்படிங்கிறத தாண்டி அந்த பாடத்தின் நோக்கம் நம்ம வாழ்க்கையில் நிறைவு பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த பாடத்தில் உள்ள சில விஷயங்களை, சில அம்சங்களை தொட்டுட்டு நான் இன்னும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த பாடத்தை பற்றி பார்க்கும்போது தேவ ஊழியத்தின் நிறைவு அப்படின்னு சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் இருந்து ஊழியத்தின் பார்வையை கொடுத்துருக்குறாங்க. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் ரொம்ப பேருக்கு விளங்கப்படாத, தெரியப்படாத ஒரு புத்தகமாக அநேகர் நினைத்து அதை படிக்கிறதில்ல. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் கலராக குதிரைலாம் வரும். கலராக குதிரை வருதுன்னா ஒரு வெள்ளை நிற குதிரை வரும், ஒரு சிவப்பு நிற குதிரை வருது, ஒரு கருப்பு நிற குதிரை வருது, ஒரு மங்கின நிறம் குதிரை வருது. என்ன கலராக ஆண்டவர் காட்டுறாரு, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அநேகர் தெரிந்து கொள்வதற்கான முயற்சிப்பதும் இல்லை. அநேகர் இது புரியாதனால அதை கடந்து போகிறதையும் பார்க்க முடிகிறது. அப்படி இது தீர்க்க தரிசன புஸ்தகம் நம்முடைய மரமண்டைக்கெலாம் அது எட்டாதுப்பா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அது தீர்க்க தரிசன பார்வை கொண்ட புத்தகமும் மட்டும் அல்ல, அது ஊழியத்தின் பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் அப்படிங்கிறத இந்த வார பாடம் நமக்கு தெளிவுபடுத்துது. இந்த புஸ்தகத்தை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் எத்தனை அதிகாரம் இருக்குது, யாராவது சொல்ல முடியுமா? ஆதியாகம புஸ்தகம் எத்தனை அதிகாரம் இருக்குது? 50 அதிகாரம் இருக்குது. இந்த 50 அதிகாரத்தில் எத்தனை வருஷ சரித்திரம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆதாம்லேருந்து
நோவா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1650 வருஷ சரித்திரம். 1650 வருஷ சரித்திரம். நோவாலேருந்து ஆபிரகாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆதாம்லேருந்து ஆபிரகாம் 2000 வருஷம் சரித்திரம். ஆபிரகாம்லேருந்து ஈசாக்கு, யாக்கோபு, அதற்கு பிற்பாடு யோசேப்பு வரும்போது ஒரு 300-350 வருஷம் இருக்கும். கிட்டத்தட்ட 2350 வருஷ சரித்திரம் ஒரே புஸ்தகத்தில் இருக்குது. அது என்ன புஸ்தகம் அப்படின்னா ஆதியாகம புஸ்தகம். எப்படிங்க 2350 வருஷ சரித்திரத்தை 50 அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னா, ஆண்டவர் சொல்ல வேண்டிய காரியத்தை சுருக்கமாக சொல்லி பழகக்கூடியவராக இருக்கிறதுனால 2350 வருஷ சரித்திரம் ஆதியாகம புஸ்தகத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கு? மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆதாம்லேருந்து ஆபிரகாம் 2000 வருஷம், ஆபிரகாம்லேருந்து இயேசு வர்றது 2000 வருஷம், கிட்டத்தட்ட ஏசப்பா வரும்போது 4000 வருஷம் சரித்திரம் என்ன பண்ணிருச்சு? முடிஞ்சிருச்சு. இப்போ ஏசப்பா வந்து பரலோகத்துக்கு போனதுலேருந்து இப்போ 2023 வரைக்கும் என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிறத ஒரே புஸ்தகம் பதிவு செய்கிறது. அந்த புஸ்தகம் என்ன அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துக்கு இயேசு பரலோகத்துக்கு பரமேறி போனதுலேருந்து அவர் 2ஆம் முறை வருகை மட்டும் நடக்கக்கூடிய 2000 வருஷ சரித்திரம் 22 அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதனால் கிளியராக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 2000 வருட சரித்திரத்தை 22 அதிகாரத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம மனசில் என்ன பண்ணிக்கணும்? பதித்து வைத்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன். யாருக்காவது இயேசுவை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது என்றால் இந்த புஸ்தகத்தை நீங்கள் தேடலாம். எப்படிங்க சொல்கிறேன் அப்படின்னா, இந்த புஸ்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விசித்திரமான பல பெயர்கள் இருக்கிறது. திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என்ற நாமம் இருக்கிறது. அது மட்டும் அல்ல, அவருக்கு இன்னும் அல்பாவும் ஒமேகாவும் என்ற நாமம் இருக்கிறது. இப்படி கிட்டத்தட்ட 36 நேம்ஸ், 36 பெயர்கள் விசேஷமாக வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் தான் இருக்குதான். 36 இருக்குதா, கூட இருக்குதா, கம்மியாக இருக்குதாங்கிறத நீங்கள் போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னென்ன புது பெயர்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். அதில் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, பொதுவாக ப்ரேயர் முடியும் போது ஆமென்னு போட்டு முடிப்போம். ஆனால் ஆமென்கிறது இயேசுவினுடைய பெயர் அப்படிங்கிறதே ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது என்று அது ஒரு முடிக்கக்கூடிய கடைசி சொல்ல அல்ல, அது இயேசுவின் பெயர் அப்படிங்கிறதே நம்ம இதில் தான் தெரிஞ்சுக்கிறோம், வெளிப்படுத்தலாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இயேசுவை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்கிறவர்கள் படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் எது அப்படின்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இப்படி வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஒரு புஸ்தகம் வாங்கணும் அப்படின்னா அந்த புஸ்தகத்துக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய எழுத்தாளர்கள் இந்த புஸ்தகத்தை நான் வாசிச்சிருக்கேன், அந்த புஸ்தகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் இதை என்ன பண்ணலாம், வாங்கி படிக்கலான்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு புக் ரிவ்யூ என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. புத்தகத்தை பற்றினா ஒரு சிறிய தொகுப்பு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த புஸ்தகத்தை படித்தா இந்த நன்மைகள் கிடைக்கும், இந்த புஸ்தகம் சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த 66 புஸ்தகத்திலேயே இந்த புஸ்தகம் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, there is a special blessing in reading this book. விசேஷித்த ஆசீர்வாதம் இந்த புத்தகத்தை வாசிப்பதினால் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலே நம்ம வாசிக்கலாம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவனும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. அப்போ விசேஷமாக இந்த புஸ்தகத்தை நீங்கள் புரிஞ்சு கூட வேணாம், ஜஸ்ட் ஸ்டார்ட் ரீடிங், வாசிக்க ஆரம்பிங்க. அதில் உங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் ஏதாவது செய்தி உங்கள் கண்ணுக்கு படுதா அப்படின்னா அதை கடைபிடிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு அவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது, இந்த புக்கில் உள்ள சம்பவம் சீக்கிரமாக முடிய போகுது, காலம் சமீபமாக இருக்குது, உலகம் முடிகிறதுக்கு முன்னாடி வேகமாக என்ன பண்ணிருங்க, இந்த புஸ்தகத்தை வாசித்து முடிச்சிருங்க. ஆனால் இந்த புஸ்தகத்தை ஒருவேளை வாசிக்கலை அப்படின்னா கிருபையின் காலம் முடிந்த பிற்பாடு வாசிக்கிறதுக்கு நம்ம முற்பட்டாலும் அதில் என்ன இருக்காது, பிரயோஜனம் இருக்காது. அதனால் டைம் இருக்கும்போதே இந்த புஸ்தகத்தை வாசிச்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. அப்போ இன்றைக்கி நான் சொல்ல நினைத்தது என்னென்னா, இந்த புஸ்தகத்தை படிக்கிற நபர், வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை படிக்கின்ற நபர் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அனல் இருக்கும், சத்தியத்தை சொல்லணுங்கிற தாகம் இருக்கும், காலம் சமீபமாக இருக்குங்கிறத உந்துதல் இருக்கும்.
இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வெளிப்படுத்தல் படிக்கலை அப்படின்னா, படிச்சிருந்தா கூட திரும்பவும் புது வருஷத்தில் எத்தனையோ தீர்மானங்கள் எடுப்பீங்க. அழியப்படாத ஒரு தீர்மானமாக இந்த தீர்மானம் இருந்து ஒரு 22 அதிகாரம் இருக்குது. உட்காந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வாசிங்க. வாசித்து பார்த்து புரியலையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள்ட்ட கேளுங்க. அது என்ன குதிரை, அது என்ன எக்காலம், அது என்ன முத்திரைங்கிறத என்ன பண்ணிக்கோங்க, புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று நான் ஜஸ்ட் இந்த புஸ்தகத்தை பற்றின ஒரு உந்துதல் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த புஸ்தகம் ஒரு தீர்க்க தரிசன பார்வை கொண்ட புத்தகம் மட்டும் இல்லை, ஒரு ஊழிய பார்வை கொண்ட ஒரு புத்தகம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் யாராவது வாசிங்க. 11ஆவது வசனம், வெளிப்படுத்தல் 10:11. யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? வெளிப்படுத்தல் 10:11. எடுத்துட்டீங்களா? அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அப்போ இந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீ அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து என்ன சொல்லணுமா, தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்தை குறித்த ஒரு கட்டளை இந்த புஸ்தகத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நாம் ராஜாக்களை பற்றிலாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறோமா? அநேக ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொடுக்குறோமா? எனக்கு முதல்ல தீர்க்க தரிசனம் தெரியுதா? இதெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கான ஒரு விஷயமா இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அநேக ஜாதிகளுக்கும் பாஷைக்காரருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்ட இதே தீர்க்க தரிசன புத்தகத்தில் வெளிப்படுத்தல் 14ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம் வாசிக்கணும். வெளிப்படுத்தல் 14:6. யாராவது எடுத்தவங்க வாசிங்க. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக இருந்தது. சரி, நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துலேயும் அநேக ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் நீ என்ன சொல்லணும், சத்தியம் சொல்லணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு சொன்ன அதே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்திலே சொல்லுது, சகல ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் கோத்திரத்தாருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் என்ன பண்ண சொல்லுன்னு சொல்லுது. அப்போ இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது இந்த புஸ்தகத்துடைய ஆரம்பத்தில் நான் பார்த்தோம், வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்கிறவன் பாக்கியவன். அப்போ இந்த புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஊழியம் செய்யணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும், சகல ஜாதிகளுக்கு சொல்லணும், வெவ்வேறு பாஷை பேசக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அப்போ ஒருத்தன் உண்மையாக இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறான் அப்படின்னா அவன் ஊழியக்காரனாக மாறிடுவான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவன் மனசு உட்கார்ந்துருக்க விடாது. அவனை என்னவா மாற்றும் அப்படின்னா, யாருக்கா சத்தியம் சொல்லியே ஆகணும், எனக்கு தெரிந்த சத்தியத்தை சொல்லணுங்கிற ஒரு மிகப்பெரிய உந்துதலை இந்த புஸ்தகம் என்ன பண்ணும், ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். சரி, இப்போ கவனிங்க. இந்த புஸ்தகம் ஊழியத்தை பற்றி பேசுகிறது. எவன் ஒருவன் இந்த புஸ்தகத்தை கை கொள்ளணும்னு நினைக்கிறானோ அவன் ஊழியம் செய்வான். ஊழியம் செய்கிறதுனால அவன் ஊழியக்காரனாக மாறுவான். கடைசி காலத்தில் ஆண்டவர் முத்திரை போடக்கூடியவர்களுடைய பட்டியலில் யாருடைய பெயர் பட்டியல் இருக்குது அப்படின்னா, ஊழியக்காரருடைய நெற்றியில் போடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஊழியம் செய்யாதவர்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி போடல, ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் முத்திரைன்னு சொல்லியிருக்கு. அப்போ கட்டாயமாக கடைசி காலத்தில் முத்திரை பெறக்கூடியவர்கள் எந்த கூட்டத்தில் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக ஊழியம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கணுங்கிறத நம்ம முதலாவது புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது இந்த பாடம் ரொம்ப சிம்பிள் தான். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் ஊழியத்தை பற்றின ஒரு அழைப்பு கொடுக்கிறது. இந்த புத்தகத்தை வாசிக்கிறவன், கேட்கிறவன், நடக்கிறவன் பாக்கியவான். அவன் நிச்சயமாக இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஊழியத்தை என்ன பண்ணுவான், அமல்படுத்துவான், செய்வான்னு சொல்லுது. சரி, இப்போ கவனிங்க. இப்போ இந்த 13 வார பாடம் படிச்சிட்டோம் பார்த்தீங்களா? இந்த 13 வார பாடம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமான மாற்றத்தையும் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. திரும்பவும் ஒரு ஊழியத்தை பற்றின ஒரு பாடம் நமக்கு திரும்பவும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பாடத்தையும் நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னா
நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஊழியத்தை பற்றின சிந்தனையே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன விஷயம் வந்து யோசித்தேன். நாம் இருக்கிறது இந்திய நாடு. இந்த இந்திய நாட்டில் எப்படி சுவிசேஷம் சொல்கிறது, அப்படி சுவிசேஷம் சொல்கிறதுக்கு யாராவது முயற்சிக்கிறாங்களா? பாஷைக்காரங்களுக்கெலாம் நம்ம யோசிப்போமா என்ன? ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு எப்படி சத்தியம் சொல்கிறது, தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு எப்படி சத்தியம் சொல்கிறது, கன்னடா பேசுகிறவங்களுக்கு எப்படி சத்தியம் சொல்கிறது, மலையாளம் பேசுகிறவங்களுக்கு பெங்காலி, உருது, தெலுங்கு, இப்படிலாம் நம்ம யோசிப்போமா என்ன? ஆனால் இப்படிலாம் யோசிக்கணும். ஏன்னா சகல ஜாதியாருக்கு யார் சத்தியம் சொல்லணுமா? இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவங்க சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஸ்தகம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த புஸ்தகத்தில் ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புஸ்தகம் சொல்லக்கூடிய உந்துதலை நான் இன்னும் கொஞ்சம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் ஒரு சில விஷயம் என்ன பண்ணேன் அப்படின்னா, காஸ்பல் டு இந்தியா, இந்திய தேசத்துக்கு காஸ்பல் சுவிசேஷத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கூட்டத்தை பற்றி நான் படித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வைத்திருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வைத்திருக்கிற இலக்கை படிக்கும்போது, அவர்கள் நம்முடைய திருச்சபை சார்ந்தவர்கள் அல்ல, ஆனாலும் இயேசு எப்படியா மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு சொல்லணுங்கிற வாஞ்சியோடு இருக்கக்கூடியவங்க, அவங்க ஒரு இலக்கு வச்சுருந்ததை நான் பார்த்தேன். அப்போ அந்த இலக்கை நான் பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே ஒரு பின்கோடு இருக்கும் பார்த்தீங்களா? கோச்சடைனா ஒரு பின்கோடு, நம்ம மாப்பாளையனா ஒரு பின்கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பின்கோடு இருக்கும். 625016, 625021, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கும். இப்படி இந்தியாவில் எத்தனை பின்கோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கீடு பண்ணியிருக்காங்க, எத்தனை பின்கோடு இருக்குது அப்படின்னு. அப்போ பின்கோடுனா என்ன அப்படின்னா, பின் அப்படின்னா போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். அதாவது கவர்மெண்ட் வந்து எப்படியாக ஒரு மனிதனை ரீச் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, போஸ்டல் அட்ரஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. இப்படியாக இந்தியா ஃபுல்லாக எத்தனை பின்கோடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,901 பின்கோடு இருக்கான். 19,901 பின்கோடு இருக்கான். அந்த ஊழிய இலக்கு வச்சிருக்கிறவங்க எல்லா பின்கோடுக்கும் ஒரு ஊழியக்காரனை அனுப்பணுங்கிறது எங்களுடைய இலக்கு அப்படின்னு வச்சுருக்காங்க. எல்லா பின்கோடுலேயும் ஒரு ஊழியக்காரனையாவது பயிற்சி செஞ்சு நான் என்ன பண்ணணும், அந்த பின்கோடு இருக்கிற இடத்துல என்ன மொழி பேசுகிறாங்க, என்ன கலாச்சாரம் இருக்குது, அப்படிப்பட்ட கலாச்சாரமும் மொழியும் தெரிந்த ஒரு நபரை அந்த பின்கோடுக்கு என்ன பண்ணணும், அனுப்பணும். அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது என்ன பண்ணணும், அந்த பின்கோடுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வச்சுருக்கிறாங்க. ஒன்று பார்த்து வியந்து போயிட்டேன், என்னப்பா 19,901 நபர்களை ஒரு பின்கோடுக்கு ஒருத்தரை கொண்டு போகணும், ஆண்டவர் அவங்க மூலமாக சத்தியத்தை கொண்டு போவாருங்கிற ஒரு வாஞ்சை, எவ்வளோ பெரிய ஒரு வாஞ்சை, அந்த வாஞ்சை எனக்கு இல்லையே அப்படின்னு யோசிக்க வச்சுச்சு. இன்னொரு குரூப் நான் பார்க்கும்போது ப்ரேயர் ரெக்வஸ்ட். சில கிராம மிஷினரி இயக்கங்கள் இருக்குது, கிராம மிஷினரி, கிராமத்துக்கெலாம் ஊழியம் பண்ணுறவங்க, அவங்க ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய சபை சார்ந்தவங்கள அல்ல, இயேசு எப்படியா சொல்லணுங்கிற எண்ணம் கொண்டவங்க. அவங்க ஜெப விண்ணப்பத்தில் அவங்க ஃப்ளையர் போட்டிருக்கிறாங்க, இந்த கிறிஸ்மஸுக்கு 10,000 கிராமங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்ல வேண்டும்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம தான் என்ன கொண்டாட மாட்டோம்ல, கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டோம். இப்போ கிறிஸ்மஸ் நாள் தவறு, இயேசு பிறந்தது சரி. த டேட் வாஸ் ராங், த ஈவெண்ட் வாஸ் ரைட். நான் சொல்ல புரியுதுங்களா? இயேசு பிறந்ததுங்கிறது உண்மை, ஆனால் டிசம்பர் 25 தான் என்னது தவறு. ஆனால் நம்ம கிறிஸ்மஸ் அப்போ எந்த ப்ரோக்ராமும் பண்ணுறோமா, இயேசு பிறந்தாருங்கிறதையோ இல்லை இயேசுவின் அன்பையோ சொல்கிறோமான்னு தெரில. அவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு 10,000 கிராமங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்களா, தீர்மானம் செஞ்சுருக்கிறாங்களாம். அப்போ 10,000 கிராமமா, புத்தி கெட்டாத விஷயங்களாக இருக்கே. சாதாரண எளிய நபர்கள் அங்கே இருக்கிற கூட்டத்தெல்லாம் பார்த்தோன்னா நம்மளை போன்ற சாதாரண வேலை பார்த்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டு ஆண்டவருக்கு மனதை ஒப்படைத்தவர்கள். அப்போ 10,000 கிராமத்துக்கு சத்தியம் சொல்லுங்கிற என்ன எப்படிங்க உங்களுக்கு வந்துச்சு? அப்போ எனக்கு என்ன அப்படின்னா, இயேசுடைய அன்பை புரிஞ்சவங்களே 10,000 கிராமம்னு சொல்கிறாங்கன்னா, தானியல் வெளிப்படுத்தலாம் பேசக்கூடிய நமக்கு என்ன வைராக்கியம் இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு வந்தது. அப்போ எத்தனை கிராமங்களுக்கு நம்ம சத்தியம் சொல்ல நினைக்கிறோம், வாஞ்சிக்கிறோம்? தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 15,978 கிராமங்கள் இருக்கான். 15,978 கிராமங்கள் இருக்கான். அப்போ இந்த கிராம மிஷினரி இயக்கங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அநேக இடங்களுக்கு மிஷினரிகளை அனுப்பணும், ஊழியம் செய்யணும், இயேசுவின் அன்பை சொல்லணும்னு ரொம்ப வைராக்கியமாக என்ன பண்ணுறாங்க, செயல்பட்டு இருக்காங்க. நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. இதில் பல பிரச்சனைகளை சபை சந்தித்து வருகிறது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, போதகர் பற்றாக்குறை எல்லா இடத்துலையும் நிலவி கொண்டிருக்கிற ஒரு பெரிய பரிதாபமான நிலையை நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு விஷயம் என்னென்னா,
ஒருவேளை அப்பா போதகராக இருப்பார், பையன் போதகம் செய்யக்கூடிய வேலைக்கோ இல்லை ஊழியத்துக்கோ வர ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அநேக இடங்கள்ல அது நடக்காமல் என்ன பண்ணுது போகுது. அப்போ அப்பா பெரிய ஊழியக்காரரு, ஆனால் பையன் அந்த ஊழியத்தை தொடர்றானா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஷார்டேஜ் ஆஃப் பாஸ்டர்ஸ். லேவி கோத்திரத்தில் உள்ளவங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஊழியக்காரனை அனுப்புறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப குறைவாக இருக்குது. எல்லா குடும்பமும் உருவாக்குறது கஷ்டப்படுது. இது நிதர்சனமான ஒரு உண்மை. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஊழியக்காரர்கள் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் பயின்றவர்கள் ஒருவேளை ஃபாரின் போய் அவர்கள் அங்கே ஊழிய களத்தை அவர்கள் அமைக்கும் போது இங்கே ஒரு இழப்பு ஏற்படுது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு வச்சுருப்பார். அதனால் ஒருவேளை ஃபாரினில் போய் அவங்க ஊழியம் செய்கிறதுக்கோ இல்லை வெளிநாடுகளோ வேறு நாடுகள்லேயோ ஊழியம் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போகும்போது இங்கே ஒரு எம்டினஸ், போதகர் குறைபாடு ஏற்படுகிறது. இப்படி போதகர் குறைபாடு ஒரு பக்கம் குறைந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் விசுவாசிகளுடைய ஊழிய ஈடுபாடும் என்னவா தான் வருது அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்படியே நாளுக்கு நாள் நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மனைவிட்ட சின்ன வயசுலேருந்து இந்த சர்ச்சில் தான் இருக்கிறாங்கிறனால இந்த சர்ச்சில் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கூட்டத்தை விட அதிக பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா இல்லை இந்த சபை அதிகமான ஊழியம் செஞ்சுருக்கா அப்படின்னு கேட்கும்போது அது மிகவும் அதே இடத்துல தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சு. அப்படின்னா நம்ம இன்னும் அதிகமாக வளரணும், அதிகமான மக்களுக்கு சத்தியம் சொல்லணும், அதிகமான பேருக்கு முயற்சிக்கணும். அந்த வாஞ்ச வைராக்கியம் நம்மளை நிம்மதியாக தூங்க விடக்கூடாது. அப்போ இந்த பாடம் படிச்சுட்டு நிம்மதியாக தூங்குறோம் அப்படின்னா யாராலையும் தட்டி எழுப்பவே முடியாது. யோனாக்காவது ஆண்டவர் மீன் அனுப்புனாரு, நமக்கெல்லாம் பெரிய என்ன அனுப்புவாருன்னு தெரில தட்டி எழுப்புறதுக்கு. அப்படி தான் நம்ம நிலைமை இருக்குது. அப்போ என்ன ஆண்டவரே, இயேசுவை மட்டும் தெரிஞ்சவங்களே 10,000 கிராமங்கிறத பேசுகிறாங்க, 19,000 பின்கோடுன்னு பேசுகிறாங்க. ஆண்டவரே தீர்க்க தரிசனம், ஆண்டவரே தானியல் படிச்சிருக்கோம், வெளிப்படுத்தல் படிச்சிருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் சகல ஜாதிகளுக்கும் சொல்லணும்ப்பா அப்படின்னு ஆண்டவர் பெரிய கட்டளையை நம்ம கை கொடுக்குறாரு. சகல ஜாதி நம்ம கண்ணுக்கு தெரில, நம்முடைய குடும்பத்தும் நம்முடைய பிரச்சனைகளும், நம்ம குடும்ப பிரச்சனை குடும்பம் எல்லாத்துலேயும் நம்முடைய கண்கள் மிகவும் சுருக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இதில் ஒரு சிலருடைய உதாரணத்தை விட்னஸ் சொல்லி நான் முடிச்சிட்றேன். ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்ணிடுறேன், நான் சொல்லி முடிச்சிட்றேன். ஏன் கூட ஒரு நண்பன் ஒருத்தன் படிச்சுட்டாப்புல. நான் 2011 to 2015 என்ன பண்ணேன் அப்படின்னா காலேஜில் சென்னையில் நான் படித்தேன். அப்போ என் கூட குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் படித்தார். அப்போ நான் இந்த மாதிரியான சபைக்கு போகிறதும் நம்முடைய சபை பழக்க வழக்கத்தின்படி ஓய்வு நாள் அனுசரிப்பதையும் பார்த்து நம்முடைய சத்தியத்தை கேட்டு என் நண்பனும் என்ன பண்ண ஆரம்பித்தாப்புல அப்படின்னா சத்தியத்தை கேட்டு நம்முடைய சபைக்கு வர ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 3rd செமஸ்டர் 2வது வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது முழுமையாக தன்னுடைய மனதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாரு. 4வது செமஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு நாள் அனுசரிப்பதற்காக பரீட்சை எழுதுவதை நிப்பாட்டிட்டு சத்தியத்தை கீப் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி கம்ப்ளீட்டாக ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்த நபர், நானும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துலேருந்து தான் வந்தேன். ஆனால் அவர் நின்னது எனக்கே அதிசயமாக இருந்துச்சு. அப்போ அது வரைக்கும் சனிக்கிழமை பரீட்சை எழுதாத மாதவன் அப்படிங்கிற பேர் மாறி இப்போ மாதவனும் குருவும் சனிக்கிழமை பரீட்சை எழுத மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேர் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அது படிப்பு முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 வருடம் இங்கிலீஷ் ட்ரெயினராக சாபத் ஆஃப் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்கே இங்கே வேலை பார்த்தாப்புல. ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டாப்புல, இந்த சத்தியம் ரொம்ப அதிகமாக ஆழமாக ரொம்ப உணர்வு பூர்வமான சத்தியமாக இருக்குது, இதை வச்சுக்கிட்டு என்னால் நிம்மதியாக எங்கேயுமே வேலை பார்க்க முடியல, நான் வேலையை விட்டு ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னாப்புல என்கிட்ட. அப்போ நானும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஃபஸ்ட்டாக ஊழியத்து முழுமையாக நான் செய்யணும்னு நினைக்கிறேன். எப்படிப்பா செய்ய போகிறேன், என்னப்பா எப்படிப்பா உனக்கு சம்பளம் வரும் அப்படின்னு சொன்னால் மூத்த பையன், ஃபஸ்ட் பார்ன் மூத்த பையன். அப்போ அவர் தான் அவங்க வீட்டிலேயே ஃபஸ்ட்டு கிராஜுவேட், முதல் பட்டதாரி. இவர் தான் போய் குடும்பத்தை பார்க்கணுங்கிற பெரிய சுமையெல்லாம் இருந்துச்சு, எஜுகேஷனல் லோன் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு முழு நேரமாக நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாப்புல அப்படின்னா ஒரு இன்ஜினை ரிப்பேர் பண்ணக்கூடிய வேலையை விட்டுட்டு இதயத்தை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆண்டவருடைய உன்னதமான வேலைக்கு ஒப்பு கொடுத்து ஒரு ஹிந்து குடும்பத்திலேருந்து மனம் மாறி இயேசு ஏற்றுக்கிறதே அவ்வளோ சௌகரியமான விஷயம் கிடையாது, அது மிகவும் உபத்திரவத்துக்குள்ளான விஷயம். ஆனால் அதை தாண்டி முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் வழி நடத்துவார்னு சொல்லிட்டு 2017 அப்படி ஒப்பு கொடுத்தாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமாக ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். எப்படிங்க இந்த மனசு வந்துச்சு அப்படின்னா இயேசு அவருடைய இதயத்தை தொட்டார். இயேசு யாருடைய இதயத்தை தொட்டாரோ அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, தாகமாக இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு நாள் யாருக்காவது சத்தியம் சொல்லணும்னா அன்றைக்கி நிம்மதியாக தூக்கம் வரக்கூடாது. ஆண்டவர் என்ன ஆண்டவர் இன்றைக்கி ஒருத்தர் கூட சத்தியம் சொல்லலைங்கிற நிம்மதி இல்லாமல் இருக்கணும்.
கிறிஸ்தவ வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கை. என்ன சமாதானத்தை கொடுப்பாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, பரிபூரண உலக சமாதானம் ஆண்டவர் நம்ம கொடுப்பாரு. எந்த கவலையும் இருக்காது. மரணமா, பரலோகத்தில் அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். பிரச்சனையை ஆண்டவர் பார்த்துக்குவார் நம்ம சொல்லிக்குவோம். வியாதியா ஆண்டவர் நீக்குவார், நீக்காட்டினாலும் அவர் தான் என் ஆண்டவர்னு சொல்லிடுவோம். ஆனால் ஒரு ஊழியக்காரனுக்கு ஊழியம் பண்ணலன்னா நிம்மதி இருக்கக்கூடாது. இன்னொரு நபரை பற்றி நான் சொல்கிறேன். இன்னொரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பேர் ஆலன் அன்பரசன். சிட்டுக்குருவி என்ற நாளிதழ போடுறாங்க. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய பிள்ளை டெங்கு ஃபீவர்னால் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இறந்துருச்சு, தவறிடுச்சு. அப்போ அவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கடுமையான ஒரு பாதை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவங்க இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு நல்ல வேலையில் இருந்தார். அசென்ச்சருங்கிற கம்பெனியில் இருந்தார். நான் தவறாக சொல்லனா அது கரெக்டாக இருக்கும். ஒரு கம்பெனியில் இருந்தார். நல்ல சம்பாத்தியம். ஒருவேளை சிட்டியில் வேலை பார்க்கும்போது நல்ல சம்பாத்தியம் கிடச்சிருக்கும். அவர் அந்த வேலையை விட்டுட்டு கைப்பிரதி ஊழியத்துக்கு வந்தார். சிட்டுக்குருவிங்கிற மேகசின் ரொம்ப பேர் படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த அந்த கைப்பிரதி அவங்க மற்ற ஊழியத்துக்கு போகிறோம், எங்கேயா போகிறோம் வரோங்கிறது ஒரு பக்கம். இந்த கைப்பிரதி ஊழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 காப்பி 2000 காப்பி மாதம் பிரிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதமே ஒரு 20,000 ரூபா குறையாமல் தேவைப்படும். ஒரு 8,000 ரூபா குறையாமல் 1000 காப்பி என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாது. அப்படிப்பட்ட கடுமையான ஒரு சூழல் இருந்தால் கூட இந்த ஊழியத்தை தான் வாழ்க்கையில் எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் அவங்க நேசிக்கிறாங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினார், எனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுத்தாரு, என் இதயத்தை மாற்றுறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் எல்லாருக்குமே போகணும். எல்லாரும் இதயத்தையும் மாற்றணும், எல்லோரும் கோபத்தையை மாற்றணும், எரிச்சலை மாற்றணும், பெருமையை மாற்றணும், பொறாமையை மாற்றணும், அழுக்க இருக்கிற எல்லாத்தையும் மாற்றணும், புது மனுஷனாக மாற்றணும். என்ன மாத்திர ஆண்டவர் அவங்களே மாற்றணுங்கிற ஒரு மிகப்பெரிய வாஞ்சையில் பீப்புள் ஆர் குவிட்டிங் தேர் ஜாப். அவங்க வாழ்க்கையில் அவங்க வேலையை விடுறாங்க, தியாகம் செய்கிறாங்க. எப்படிங்க இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னா, இயேசுடைய அன்பு நெருக்கி ஏவுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சகோதரர் கிறிஸ்டபர், நம்முடைய சபைக்கு வரக்கூடிய நபர். சகோதரர் கிறிஸ்டபர் இன்ஜினியரிங் படித்த நபர். விப்ரோ கம்பெனியில் வேலை பார்த்தவர், நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய வேலை செய்த நபர். அவர் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய வேலையை விட்டுட்டு 2 வருஷம் போய் தியாலஜி ஸ்பைசருக்கு போய் திரும்ப போய் படித்து 2 குழந்தைங்க. ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து இப்போ மானாமதுரை பகுதியில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் எப்படி ஆண்டவரே இன்ஜினியர் இருந்தவங்களை இப்படி ஊழியத்துக்கு கொண்டு வராங்க? கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுது. இன்னொரு நபர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்னொரு நபர் சொல்லணும்னு நினைக்கிறேன். சகோதரர் பிரவீன் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்த நபர். அங்கே லேமன் மினிஸ்ட்ரீஸுங்கிற ஊழியத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கார். பார்த்தீங்க அப்படின்னா அவரும் நினைத்திருந்தா ஒரு நல்ல சம்பாத்தியத்தில் நல்ல வேலைக்கு போயிருந்துருக்கலாம். இன்ஜினியர் படித்த நபர் தான். ஆனால் விட்டுட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு எப்போ கேட்டாலும் ஏதாவது ஒரு ஷூட்டில் லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கிற நபர். எப்படிங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால், இயேசு அவங்களோட இதயத்தை தொட்டார். இன்ஜினியராக இருக்கிறவங்க ஊழியத்தில் ஈடுபாடாக இருக்கிறத பார்க்க முடியுது. கடைசியாக என்னுடைய சாட்சியை நான் சொல்லி நிறைவு செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். என்னுடைய குடும்பம் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து தான் ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தை சத்தியத்துக்குள்ளே தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்டதுக்கப்புறம் ரொம்ப ஓய்வு நாளை கடைப்பிடிப்பதற்கோ சத்தியத்தை கடைப்பிடிப்பதற்கோ ரொம்ப கடினமான ஒரு சூழல் தான். எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்க முடியாது. குடும்பம் அவ்வளோ நல்ல சௌகரியமான குடும்பம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் வந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் குடும்பத்துடைய நம்பிக்கை எப்படியாவது பிள்ளைங்க போய் படித்து மேலே வந்து நம்ம குடும்பத்தை மீட்டுறாதா காப்பாற்றுறாதா அப்படிங்கிற நிலைமை. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்னை சத்தியத்துக்குள்ளே அழைச்சார், ஓய்வு நாள் சத்தியத்துக்கு நிற்க வச்சார். நம்ம ஓய்வு நாள் சத்தியத்தை நிற்கும் போது பார்த்து இன்னொரு நபர் சத்தியத்துக்குள்ளே வந்ததை நினைக்கும் போது, ஆண்டவரே நான் இன்னும் உத்தமமாக நிற்கணும் ஆண்டவரேன்னு உத்தமமாக நிற்கிறதுக்கு உதவி செஞ்சார். நான் படித்த இன்ஸ்டியூட் பேர் நான் சொல்கிறேன், CIPET, சிப்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் உயர்தரமான கல்லூரிகளில் அது ஒன்று, கவர்மெண்ட் கல்லூரிகளில் IIM IITன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இணையான ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூட். அதில் ஆண்டவர் சீட்டு கொடுத்தாரு. அதில் படித்து முடித்து 2 வருஷம் வேலை பார்த்தேன். வேலை பார்த்து முடித்த பிற்பாடு கர்த்தருக்கென்று என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய மனசெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணுங்கிற வாஞ்சை எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த வேறு மதத்துலேருந்து வரும்போது, வேறு நம்பிக்கையிலேருந்து வரும்போது பைபிள் அவ்வளோ புரியாது, கதைகள்லாம் புரியாது. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா எனக்கு புரியாது.
அப்போ எனக்கு என்னென்னா இந்த மாதிரி என்ன மாதிரியே வர்றவங்களுக்கு எளிமையாக கதை சொல்லணுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆசை. அப்போ எப்படியாவது பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி கதை சொல்லணும், பெரியவங்களுக்கு புரிகிற மாதிரி கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அநேக சிறுவர்களுக்கான கதைகளை வீடியோவாக பண்ணி போடணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்ய முடிந்தது. கர்த்தர் அதுக்கான உதவி செய்தார். அப்படி உதவி செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் கடுமையாக இருந்தது. ஆண்டவர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிச்சார். நீங்கள் இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பைபிள் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஒரு ஆள் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 லட்சம் பேர் அதில் சப்ஸ்கிரைபராக இருக்கிறாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாங்களாம் முதல் தலைமுறையாக இந்த சத்தியத்துக்குள்ளே வரோம். எங்களுக்கு இயேசு பற்றின விஷயமே எங்களுக்கு ஒரு 10, 13, 12 வருஷமாக தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு சத்தியம் சொல்கிறதுக்கு நம்மளையும் பயன்படுத்துகிறார் அப்படின்னா, ஒருவேளை இந்த தலைமுறையாக வர்றவங்க இன்னும் மேலான காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்துருப்பாரே அப்படிங்கிற எண்ணம் வருது. அப்போ நிச்சயமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குற எல்லாரையுமே பாஷைக்காரர்களுக்கு, கோத்திரத்தாருக்கு, என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய சத்தியத்தை என்ன பண்ணுவார்? கொண்டு போவார். மருத்துவ ஊழியத்தின் மூலமாக கொண்டு போவார், ஊடக ஊழியத்தின் மூலமாக கொண்டு போவார், புத்தக ஊழியத்தின் மூலமாக கொண்டு போவார், அத்தனை ஊழிய தலங்கள் மூலமாகவும் ஆண்டவர் கொண்டு போவார். ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஊழியத்தின் நிறைவுனா ஆண்டவர் இந்த ஊழியத்தை முடிக்க போகிறார். ஒரே ஒரு கேள்வினா அதில் நம்ம ஒரு பங்காளராக இருக்குமா இல்லையாங்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு என் பட்சத்தில் இல்லாதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான்னு சொல்கிறார். ஒன்று ஆண்டவருடைய ஊழிய குழுவில் நம்ம இருக்கணும், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக யாருடைய குழுவில் இருக்கிறோன்னு அர்த்தம்? எதிர்குழுவில் இருக்கிறோன்னு அர்த்தம். அதனால் 2023 முடிஞ்சு திரும்பி போய் டைம் ட்ராவல் பண்ணி என்னென்ன சரி பண்ணணும் அப்படிலாம் முடியாது. 2024 ஃப்ரெஷ் பேஜாக நம்ம முன்னாடி இருக்குது. நிச்சயமாக ஆண்டவருக்காக இந்த 2024 கட்டாயமாக ஒரு பெரிய ஊழிய களத்தை ஆண்டவருக்காக செய்யணும். இதில் எத்தனை ஞானஸ்நானம் கொடுத்தேன் அது ஊழியத்தின் வெற்றி அல்ல. எதுதான் ஊழியத்தினுடைய வெற்றி அப்படின்னா, எத்தனை பேரை சந்திப்பதற்கான கதவுகளை தட்டியிருக்கோம் அப்படிங்கிறதான். நம்ம விதை போடலாம், வளர செய்கிறது விளைய செய்கிறது யார்? தேவன். அதனால் 2024 ஊழியத்தின் ஆண்டாக தொடரட்டும். இது வரைக்கும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள் 2024 ஒரு திட்டம் தீட்டுங்க, ஒப்பு கொடுங்க. பிள்ளைங்க ஒரு பிள்ளை வச்சுருக்கிறவங்க ஆபிரகாம் மாதிரி என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, பலிபீடத்தில் ஆண்டவரே என் பிள்ளைய ஊழியத்துக்காக கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. 2 பிள்ளை வச்சுருக்கிறவங்க ஏழை விதவை போட்ட 2 காசு மாதிரி பெட்டிக்குள்ளே உங்கள் பிள்ளைங்களை போட்டுருங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுங்க. நீங்களும் உங்களுடைய எனக்கு 2 மடங்கு காணி கொடுங்க, 3 மடங்கு காணி கொடுங்க, முழுசாக உங்களே கொடுங்க. அதுக்கு மேலே ஆண்டவர் உங்களை பயன்படுத்தும் போது அநேகர் பரலோகத்துக்கு வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் ராஜகோபால் என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்பாங்க. எப்படி எனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னா, உங்கள் ஆட்டோவில் வரும்போது நீங்கள் இயேசுவை பற்றி சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் வந்தேன். அப்படியா, சர்ப்ரைஸ். ட்ரெயினில் இன்னும் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ட்ரெயினில் போகும்போது சந்திச்சமே இல்லையே அப்படின்னு. ட்ரெயினில் போகும்போது நீங்கள் கொடுத்த கைப்பிரதி என் வாழ்க்கையை மாற்றிச்சு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன் ரியலி. நிச்சயமாக நடக்க போகுது. அப்படி செஞ்சுருந்தா நான் சொல்வது புரியுதுங்களா? நிச்சயமாக ஆண்டவர் பரலோகத்தில் முத்துக்கள்னால இந்த சபையில் உள்ள எல்லாருடைய கிரீடமும் நிறைஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சினால் ஆசீர்வதிக்கட்டும். இந்த பாடம் நிறைவு பெறலாம். ஆனால் இனிதான் வாழ்க்கையின் ஊழியத்தின் தொடக்கம் இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே கொடுத்த இந்த நல்வாய்ப்புக்காக நன்றி தெரிவிக்கிறேன்.